நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில இந்த வருஷம் 2025ல உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதாங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமா இந்த காலேஜ்ல பிளேஸ்மென்ட் எப்படி இருக்கு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க எல்லாத்தையுமே தெளிவா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நம்ம டைரக்டா பேசணும். அவங்களுடைய ரிவ்யூமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனலை மறந்துடாம புதுசா பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிறது கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமஸான காலேஜ்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1998ல் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆச்சு இந்த காலேஜ் ஆரம்பிச்சு. அதே போல இந்த காலேஜோடைய டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2718. அதே போல இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜ், ஒரு பிரைவேட் காலேஜுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல ஓவராலா வெளியான என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல 151லேருந்து 200 ரேங்க் பேண்டுக்குள்ள இருக்குது. அதே போல இன்ஜினியரிங் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல பார்க்கும்போது டாப் 100ல 83வது பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்கு. ஸோ பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வெப்சைட்ல கொடுத்துருக்க அடிப்படையில் பார்க்கும்போது 90.9% வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்து 2025ல் இருந்திருக்கு. அதே போல இவங்களுடைய மேக்ஸிமம் சேலரிங்கிறது 47 LPA இருக்கிறதா சொல்றாங்க. ஆவரேஜ் சேலரிங்கிறது 6.2 LPA இருக்குதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல 200க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே எல்லா வருடத்தையும் ஒப்பிடுகையில் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த சமயத்தில் இப்போ நம்ம கடன்னு என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு இந்த வருஷம் சீட்டு கிடைக்குங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லணும்னா, நான் ஓப்பனாக ஒன்று சொல்லிடுறேன். இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே இந்த காலேஜ்னு இல்லை எல்லா காலேஜுக்குமே சொல்கிறேன், கட் ஆஃபை வந்து நம்ம பெருசாக பார்க்க தேவையில்ல, ரேங்க் தான் நம்ம முக்கியம். அந்த ரேங்க்கையும் எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது இந்த காலேஜில் ஒட்டு மொத்தமாக 12 கோர்ஸ் இருக்குது. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் இந்த காலேஜில் நீங்கள் படிக்க போனீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதே போல் சிவில் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதே எம்டெக்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ். அதாவது நீங்கள் வந்து 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி எல்லாத்தையுமே முடிச்சிருவீங்க. இது எடுக்க போனீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாருக்கும் பிடிச்ச கோர்ஸ் வந்து நீங்கள் எடுக்க போனீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அதே போல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஈஸி எடுக்க போனீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். ட்ரிபிள் இந்த காலேஜில் எடுக்க போனீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுக்க போனீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்தால் 100% சீட் கிடைக்கும். அதே போல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த காலேஜில் நீங்கள் எடுக்க போனீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்தால் 100% சீட் கிடைக்கும். அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் நீங்கள் எடுக்க போனீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்தால் 100% சீட் கிடைக்கும். அதே போல் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்குங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் சிஎஸ்சியில் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அது என்னங்க 100%னா ஜூன் 27ஆம் தேதி டிஎன்ஏவோட ரேங்க் லிஸ்ட் வெளியாக போகுது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரேங்க் எல்லாமே ஜென்ரல் ரேங்க்கு. அந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்குள்ளே போக முடியும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஜென்ரலில் வரக்கூடிய 92.5%க்கு 7.5 ரிசர்வேஷன் இந்த காலேஜில் இருக்குது. அதுக்கு இதை விட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாவே சீட்டு கிடைக்கும். கண்டிப்பாக அது ஃப்ரீ சீட்டு, உங்களுக்கு வந்து எந்த பணமும் கிடையாது, நீங்கள் எந்த பணமும் கட்டாமல் ஃப்ரீயாகவே படிக்கலாங்கிறத தெரிஞ்சுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம், அதை நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே என்ன சொன்னாங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போதும் சரி, அவங்க காலேஜுக்கு நான் டைரெக்டாக கால் பண்ணும்போதும் சரி, அவங்க என்ன சொன்னாங்கிறத இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த காலேஜில்ங்க கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸை நான் சொல்லிடுறேன். கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போனீங்கன்னா அதாவது உங்களுக்கு டியூஷன் ஃபீஸுங்கிறது 2 லட்ச ரூபா வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸு. அதே நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 லட்சத்துலேயும் ஹாஸ்டல் இருக்குது, 1,75,000 ஹாஸ்டல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா இந்த ஃபீஸு. சார் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎல்பி அண்ட் ட்ரஸ்ட் ஆஃபீஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது கோவைப்புத்தூரில் இருக்குதான். அங்கே டேரெக்டாக நீங்கள் போயிட்டு அங்கே அந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் ட்ரஸ்ட் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறத
நான் ஃபோன் பண்ணி காலேஜுக்கு கேட்டதுக்கு அவங்க சொன்ன இதுதான். சரி, ஓகே. இப்போ நம்ம எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. இந்த காலேஜ் எப்படி தாங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பசங்கள்கிட்ட நம்ம நிறைய பேர்கிட்ட பேசினேங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 5, 6, 7 பேர்கிட்ட பேசினேன். அவங்க என்ன ட்ரிபிள் இ பசங்கள்ட்டையும் பேசினேன், இசி பசங்கள்கிட்ட பேசினேன், மெக்கட்ரானிக்ஸ் பசங்கள்கிட்ட பேசினேன். எல்லா பசங்கள்ட்டையும் பேசினப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஜாப் வேணும்னா இந்த காலேஜுக்கு நீங்கள் வரலாம். நீங்கள் ஃபஸ்ட் இயர் உள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமே உங்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அதை நோக்கியே உங்களை அழைச்சிட்டு போவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்டர்ன்ஷிப் வந்து கொடுத்துட்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் சொல்கிற என்னன்னா, சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு ஆவரேஜாக நம்ம வந்து எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட் இந்த வருஷம் ஹையஸ்ட் பேக்கேஜ் என்னென்னு இப்போ முடிச்சுட்டு வெளியில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் 2025 வெளியில் வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஒரு 20 லட்ச ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ஸ்டேட் ஃபண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படிக்கும் போதே இன்டர்ன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து பிளேஸ்மெண்ட்டில் கணக்கு எடுத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே டிசிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 400க்கும் மேற்பட்ட மாணவர்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது அதில் வந்து எல்லாமே பிளேஸ் ஆகுறாங்க. இங்கே ஹையஸ்ட்டு எல்லாருக்குமே 10 லட்சம் 5 லட்சத்துக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி இருக்குது. நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுங்கிறத நீங்கள் யோசிக்கவே வேணால் நம்ம காலேஜ் எடுக்கலாம். எல்லா கோர்ஸ் மாணவர்களையும் எல்லா கம்பெனிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பேக்கேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து நீங்கள் பிளேஸ் ஆயிருந்தீங்கன்னா கூட நீங்கள் எல்லா கம்பெனிக்கும் அட்டன் பண்ணலாம். எல்லா கம்பெனிக்கும் அட்டன் பண்ணி நீங்கள் நிறைய ஆஃபரை வந்து வாங்கி வச்சுக்கிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்கள் காலேஜில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அதுதான் அவங்களுடைய ஃபுல் நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்டே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாங்க. அது போல சொல்ல போனால் இந்த காலேஜ் வந்து நல்லா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலேஜ் வந்து ரொம்பவே ஒரு நல்லா பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போனோடனே அதனுடைய அந்த வியூங்கிறதே வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் இங்கே மாணவர்கள் வந்து ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தங்குறாங்க. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு தான். வெஜ்ஜாக இருந்தாலுமே ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் தங்குறாங்க. அப்புறம் ஆஃப்டர் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் இல்லை. எல்லாருமே வெளியில் வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க. இன்னும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இவங்கள்ட்ட இன்னொரு கேம்பஸ் இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்குது. அது வந்து கோவைப்புத்தூரில் இருக்குது. ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ரெண்டையுமே சேமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் நீங்கள் ஒரே ஒரு கேம்பஸ் தான் இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியை மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபோன் பண்ணி கேட்டப்ப அவங்க சொன்ன விஷயங்கள் இதுதான். அதனால் ஓவராலாக பார்க்கும்போது பசங்களுடைய ரிவ்யூவுமே நல்லா இருக்குது. நீங்கள் யாருமே இங்கே படிக்க வர வேணாம் அப்படின்லாம் சொல்லலை. எல்லாமே நல்லா தான் சொல்கிறாங்க. நம்ம எல்லா தரப்பட்ட செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் இப்போ வெளியில் வந்தவங்க எல்லாட்டையும் பேசுனதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த காலேஜுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் யோசிக்காமல் இந்த காலேஜில் போய் படிக்கலாம். சரியா? தேங்க்யூ வெரி மச். அடுத்தடுத்த காலேஜ் ரிவ்யூவோட சந்திப்போம். நீங்கள் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.